வணக்கம். இது நினைத்தேன் பகிர்ந்தேன் எபிசோட் 1. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், ஒருத்தங்களை திட்டும்போது இப்படி சாம்பிராணி மாதிரி இருக்கே அப்படின்னு திட்டுவாங்க. இதே ஒருத்தங்களை பாராட்டும் போது பாத்தியா கற்பூரம் மாதிரி டக்குன்னு பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எனக்கு தோணுனது என்னன்னா, கற்பூரம் டக்குன்னு பத்திக்கிட்டாலும் கூட அது எரியறது என்னமோ கொஞ்சம் செகண்ட்ஸ் தான். ஆனால் சாம்பிராணி எரிய கொஞ்சம் லேட் ஆனாலும் கூட ஒன்ஸ் அது எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அதோட நறுமணம் தெய்வீகமாக நீடிச்சு இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயம் எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத விட நம்ம கற்றுக்கிட்டது எவ்வளோ நாள் நீடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் என்னடா இது எனக்கு எதுவுமே நடக்கலை, இவ்வளோ மெதுவாக போகுதே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபீல் பண்ணாதீங்க. சாம்பிராணி மாதிரி தான் மெதுவாக உங்களோட லைஃப் ஸ்டார்ட் ஆனாலும் அதுக்கப்புறம் அது அழகாக தெய்வீகமாக நீடிச்சிருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும்.